மார்னிங் காய்ஸ், ரொம்ப நாளாச்சு உங்களை எல்லாரையும் பார்த்து. ஸோ எக்ஸைட்டட். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ 2 நாள் அப்புறம் நம்ம எல்லாம் வெயிட் பண்ண சவுத் இந்தியா காம்படிஷன் வரும்போது ஸோ இட் வில் பி அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். போகலாம், நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். பெஸ்ட் வந்து நம்ம பெஸ்ட் கிடையாது. இட் வாஸ் அ ஷார்ட் ப்ரெப். பட் கடவுளோட எல்லாம் பிளஸ்ஸிங் இருக்கிறதுனால நம்மளால் என்ன இந்த டைமில் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுது அது கொடுத்துடலாம். ஸோ 2 நாள் நான் ஒரு 5 நாள் 6 நாள் சும்மா கேப் விட்டாச்சு. அப்படின்னா லைக் வீடியோ எதுவும் பண்ணல. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இட் வில் பி சேம் வீடியோ, போரிங் டேஸ், சேம் மீல், எவ்ரி திங். என்னமும் புதுசாக எதுவுமே இல்லை. லைக் டு தி பேசிக். நம்மளுக்கு என்ன தெரியும், சரி இது ஒர்க் ஆகும், லைக் எல்லாமே ஃப்ரெஷ். இல்லை, நம்ம இதுதான் ஸ்டார்டிங்கில் வர. இது வந்து எனக்கு 4th காம்படிஷன். பட் ஸ்டில் லேர்னிங் அலாட். லைக் பாடி பில்டிங்னா லைக் அது ஒரு ஆழ்ந்த கடல் மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம உடம்பை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. பட் ஸ்டில் உடம்பு வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. நான் காமிக்கிறேன், உடம்பை காமிக்கிறேன், நான் உங்களுக்கு எப்படி என்ன இருக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பீச்செல்லாம் காம்படிஷன் முடிச்சுட்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ், ஸோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். லாஸ்ட் 2 டேஸில் நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம், லைக் ரொம்ப என்னென்ன பண்ண போகிறோம், அதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்க போது. ஸோ காலையில் எழுந்திரிச்சாச்சு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ சும்மா வேகமாக வந்து சாமியெல்லாம் போட்டு உட்காந்தாச்சு. ஸோ தட்ஸ் இட், தட்ஸ் ஆல் ஃபார் டே. சாரி, தட்ஸ் ஆல் ஃபார் த மார்னிங். இன்றைக்கி ஒர்க் அவுட் கிடையாது. ஒர்க் அவுட்டோட முந்தானத்தோடு முடிச்சாச்சு. இனிமேல் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நம்ம ஒரே ஒரு வேலை. அவ்வளோதான். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் மீல் வந்து நான் காமிக்கிறேன். எனக்கு வந்து காபாப் பண்ணும்போது எனக்கு வந்து லைக் அந்த மீன் எடுக்கும்போது காமிக்கிறேன். இட்ஸ் 220 கிராம் ஆஃப் ஒயிட் ரைஸ், பின்ன சிக்கன் இருக்குது. பட் பயமாக இருக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஆப்ஸ் வந்துட்டு நல்லா டிஃபைண்டாக இருக்குது. ஸோ காபாப் பண்ணும்போது போயிடுமோ தெரியலாமல் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். பட் எல்லோரும் பண்ணுறத காபாப், அதை நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். பிகாஸ் நம்ம இன்னும் ப்ரொஃபஷ்னலாக கண்டினியூ ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும் இல்லை. ஸோ சின்ன மாதிரி இருக்கக்கூடாது. லைக் திங்கிங் பிக் பிக்சர் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஐ வில் ஷோ யூ எவ்ரி டைம். ஃபஸ்ட்டு மீல் ரைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு மீல். ஸோ 200 கிராம் ஒயிட் ரைஸ், ஸோ 220 கிராம் ஒயிட் ரைஸ், ஒரு 100 கிராம் சிக்கன்ஸ் இருக்குது. இவ்வளோதான். ஸோ டிலே பண்ண வேண்டாம், ரொம்ப பசிக்குது. ஃபஸ்ட் காபாப் மீல் சாப்பிடுவோம். பயமாக இருக்குது. பட் லெட்ஸ் கோ ஹே. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது மீல். சரிங்களா? என்ன இருக்குன்னா, இந்த ஒயிட் ரைஸ் இருக்குது இல்லையா, ஒயிட் ரைஸை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எக் ஒயிட்டு தனியாக வந்து சூடு பண்ணி 2யும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டாகுது. தண்ணி கட் பண்ணதுனால போல். லைக் 2.5 லிட்டர் தான் காலையிலேருந்து குடித்தேன். ஸோ இப்போதைக்கு 1 லிட்டர் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். இதுதான் நம்மளோட 4th மீலு. உடம்பு எப்படி மாறுதுன்னு நாளைக்கு காலைல பார்ப்போம். லாஸ்ட் மீல் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை நான் சொன்ன ரைஸை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஒரு க்ரீம் மாதிரி பண்ணி அதன் பேர் ஒரு 4 எக் ஒயிட்ஸ். இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீல். ஓகேவா காய்ஸ்? இன்னைக்கோட லாஸ்ட் மீல் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ சேம் மீல் தான். பட் அதை நான் சொன்னேன் இல்லையா, ரைஸ் வந்து மிக்சியில் போயிட்டு அடித்து அது கூட 4 எக் ஒயிட்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா கடாயில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் மீல். ஸோ இதை சாப்பிட்டு மார்னிங்கோட கண்டிஷனை பார்த்துட்டு தான் நம்ம மறுபடியும் எப்படி பண்ணணும், சேம் போடாமல் இல்லை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாமா எப்படின்னு பண்ணி பார்க்கணும். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் காப் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. பட்டு
எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா, லைக் பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டிஷன் வைஸ் சேமாக தான் இருக்குது, பட் டயர் தான் வந்து பார்த்துட்டு. ஸோ இந்த பொசிஷன் போனால் எனக்கு கஷ்டம் தெரியுது. பட் ஸோ இந்த கஷ்டத்துலேயும் நம்ம புஷ் பண்ணணும் இல்லையா. ஸோ எல்லாராலையும் இதை ஹோல்ட் பண்ணி இந்த புஷ் வந்து பண்ணி நல்லா புஷ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டேஜில் அந்த மூமெண்ட்டில் அடிக்கிறதா ஸ்பேஸ் பண்ணி நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். நம்ம ஹார்ட் ஒர்க்கில் முடிச்சிடுவோம். ஜஸ்ட் வெயிட், சிட் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ், தட்ஸ் இட். ஸோ டெஃபினெட்லி நம்மளோட பெஸ்ட் பேக்கேஜ் கொடுக்கலாம். எஸ்.